என்ன சிஸ்டர், எவ்வளவு நேரம் தான் நம்ம கார்ல வெயிட் பண்றது? நாக்ஸ் இந்த தடவையாவது மாப்பிளைய போட்டு தள்ளுமா இல்ல கோட்டை விட்டுட்டு வந்து நிக்குமா? என்னால அது கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா அவ ஏற்கனவே 2 தடவை கோட்டை விட்டுட்டா. என்ன சிஸ்டர், நீங்களே இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நடந்ததை தானே சொன்னேன், நடக்க போறத பத்தி சொல்லலையே. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? நாகஜோதி சூர்யாவோட உயிர் எடுத்துட்டா சந்தோஷம்தான். ஒருவேளை இன்னைக்கு அவ கோட்டை விட்டுட்டானா சூர்யாவோட உயிர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அதுல இருந்து சூர்யாவால தப்பிக்கவே முடியாது. அது என்ன பிளான் சிஸ்டர்? மினிஸ்டர் தண்டபாணி. ஓ, கதை அப்படி போகுதா? மந்திரியையா? ஓ, அவனையே இதுல கோத்து விட போறீங்களா? எஸ். பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சூர்யா மந்திரி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மகனை பறி கொடுத்துட்டு நிக்கிற அந்த மந்திரி கிட்ட சூர்யா தான் உங்க மகனை கொலை பண்ண கொலைகாரன்னு போட்டு கொடுத்துட்டா போதும். அவரு சூர்யாவை உயிரோடவே விட மாட்டாரு. ஆமால, சூப்பர் சிஸ்டர். உங்க மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும். என்ன பரபரப்பா போன் பண்ணுது? எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா. புது நம்பரா இருக்கு. ஹலோ மினிஸ்டர் சார், நான் யாரு என்ன விவரம் எல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க மகனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவோட புருஷன் சூர்யா தான். உண்மையா சொல்ற? ஆமா, நீ யாரு, எங்க இருந்து பேசுற? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்பெக்டர் துர்கா அவ புருஷன் சூர்யாவோட உயிரை காப்பாத்ததான் ஏதேதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. உண்மையிலேயே உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா அவனை கொலை பண்ண கொலைகாரன் சூர்யாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல வெறியா இருந்துச்சுன்னா சூர்யா இப்ப அசோக் நகர் 6வது தெருவுல 8ஆம் நம்பர் வீட்ல பொண்டாட்டி கூட தனியா தான் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் அவன் பிறந்த நாளை இறந்த நாள் ஆக்கிடுங்க. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் கொலைகாரனை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. என் மகனை கொலை பண்ணவன நான் கண்டதுண்டமா வெட்ட போறேன். ஏய், வண்டி எடுங்கடா. சரிங்கய்யா. ஏய், போடா. அபாரம் சிஸ்டர், அபாரம். சூப்பரா மினிஸ்டரை சூட ஏத்தி விட்டுட்டீங்க. மாப்பிள்ள சூர்யாவை துர்கா டாக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினா கூட அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. பிறந்த நாளே மாப்பிளைக்கு இறந்த நாளா ஆக போகுது. எத்தனை பேருக்கு இது மாதிரி கொடுப்பன அமையும் சிஸ்டர்? மாப்பிள்ள கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லா புகழும் சிஸ்டருக்கு. சூர்யாவை இந்த டாக்ஸ் கொள்ளுதா இல்ல அந்த மினிஸ்டர் கொள்றானா? உன்னை விட்டுட்டு போனது தப்பு. இன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்குறேன். அடியே துர்கா, நீ என் இடத்துக்கு போய் அன்னைக்கு மாதிரி என்ன பயமுறுத்தி வர வைக்கலான்னு பாத்தியா? அது இன்னைக்கு நடக்காது. இனிமே என் புத்த உன்னால நெருங்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு உன் கணவனை காப்பாத்த முடியாது.
உன் கணவனோட உயிரை எடுத்து என் கணவனுக்கு உயிர் கொடுக்க போற. என்ன இது? புத்துக்குள்ள போக முடியாதபடி நெருப்பு வளையம் தடுக்குது. புத்துக்குள்ள இருக்கிற ஆண் நாகம் உடலை காப்பாத்த அந்த நாகம் ஏதோ ஏற்பாடு செஞ்சிருக்கு போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சூர்யாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. அந்த புத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற ஆண் நாகத்தோட உடலுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த நாகம் எங்க இருந்தாலும் உடனே அங்க ஓடி வந்து அந்த சித்தரை போய் பார்த்து ஏதாவது வழி இருக்கான்னு கேட்போம். துர்கா, முதல்ல அந்த கயிறு எடுத்து கையில கட்டிக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அப்புறமா எடுத்து கட்டிக்கலாம். நீதானே எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே கயிறை கையில இருந்து கட்டக்கூடாதுன்னு நீதானே கிட்ட சொல்லிருக்க. இப்ப என்னடானா இப்படி பேசுற? துர்கா, என்னாச்சு? ஏன் எதுக்கா இப்படிலாம் சிரிக்கிற? ஏய், கையில இருந்த அந்த கயிறு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அத மறுபடியும் உன் கையில கட்ட விட்டுருவேனா? புரியல?